வணக்கம் மக்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் அனைத்தும் பறிபோகிவிட்டது. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததன் காரணமாக தற்பொழுது தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் திமுக ஆட்சியே அமைக்காது. மெகா கூட்டணியே தற்பொழுது அதிமுக வலுவாக அமைத்துவிட்டது. கிட்டத்தட்ட அதிமுகவிற்கு எதிராக அதிகமான எண்ணிக்கையில் கூட்டணியை திமுக வைத்திருந்தாலும் திமுகவிற்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலின் காரணமாக இந்த தேர்தலில் திமுகவின் தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளாலும் திமுக மிகப்பெரிய தோல்வியே பெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் தற்பொழுதே பறிபோகிவிட்டது. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் அனைத்தும் தற்பொழுது தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்ததால் முதலில் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய அரசு வாகனங்கள், குறிப்பாக அவரது வீட்டிற்கு போடப்பட்ட அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் அனைத்தையும் தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வீடை தவிர அவருக்கு வழங்கிய அரசு பங்களாக்கள் அனைத்தும் திரும்ப பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தனியாக ஒரு அறை வழங்கப்பட்டது. அந்த அறையும் தற்பொழுது இழுத்து மூடப்பட்டுள்ளது. நிர்வாக பொறுப்புகளை மட்டும், அன்றாட நடக்கக்கூடிய நிர்வாக பொறுப்புகளை மட்டும் மேற்பார்வை செய்ய முடியும் என்றும் தலைமைச் செயலகத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் வர தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் கலைஞரால் முடியாததை ஸ்டாலினால் நிகழ்த்தி காட்டப்படும் என்ற சபதத்தை இரண்டாவது முறை திமுக தொடர் வெற்றியை நிலைநாட்ட களத்தில் மிகவும் அதிகப்படியான முயற்சிகளை தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் ஒரு மேடையில் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார். ஆனால் மக்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? திமுக ஆட்சி வேண்டாம். ஏனென்றால் 5 ஆண்டுகள் சொன்ன 547 வாக்குறுதிகள் என்ன ஆனது? அதை வெள்ளேறிக்கையாக வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியுமா? ஸ்டாலின் அவர்களாலோ அல்லது அமைச்சர்களாலோ அதை செயல்படுத்த முடியாது. தற்பொழுது பறிபோன அதிகாரம் நிரந்தரமானது. மீண்டும் ஸ்டாலினுக்கு வழங்க முடியாத அளவிற்கு தமிழக மக்கள் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூறியுள்ளார். அவர் கூறுவது சரியா தவறா? மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வரலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.